இரண்டாவதாக நாம் பார்க்க போகும் படம் 49 ஓ. விவசாயிகளுக்காக விவசாய நிலத்தை எந்த காரணத்தை கொண்டும் வீடு கட்டும் இடத்துக்கு கொடுக்க கூடாது, விவசாய நிலங்களாகவே இருக்க வேண்டும் என்கிற ஒரு மெசேஜ் சொல்கிற படம் 49 ஓ. படத்துல கவுண்டமணி, விஷாலினி, ஜெயதேவி, திருமுருகன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்துக்கு ஆதி கருப்பையா ஒளிப்பதிவு செய்திருக்கிறார், கே இசையமைத்திருக்கிறார், ஆரோக்கியதாஸ் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். 49 ஓ படத்தினுடைய கதை என்ன? கிராம மக்கள் கொஞ்சம் தண்ணி இல்லாதனால விவசாயம் செய்ய முடியல. அதனால அந்த ஊர் எம்எல்ஏ அந்த விவசாய நிலங்களெல்லாம் அடிமாட்டு விலைக்கு வாங்கி இன்னொரு கார்பரேட் கம்பெனிக்கு விற்க போறார். இதை அந்த ஊரில் உள்ள விவசாயி கவுண்டமணி ஏற்பு தெரிவிக்கிறார். இந்த சமயத்தில் தேர்தல் வருது. தேர்தலில் பல கட்சிகள் போட்டியிடுகின்றன. ஆனா இந்த கட்சிகள்லாம் பணம் கொடுக்கணும்னு சொல்றாரு கவுண்டமணி. ஆனா கட்சிகள் பணம் கொடுத்தாச்சுன்னா நம்ம மான மரியாதை போயிடும் என்று ஏற்பு தெரிவிக்கிறது. இந்த சமயத்தில் கவுண்டமணி அந்த தேர்தலில் யாரை ஜெயிக்க வைக்கிறாரு? அவர் ஜெயித்தாரா? விவசாயிகள் நிலங்களை விற்பதற்கு எப்படி அவர் தடை செய்தார் என்பதுதான் 49 ஓ படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி. கவுண்டமணி 30 வருஷத்துக்கு முன்னால அவரும் 2 படங்கள்ல 3 படங்கள்ல கதாநாயகன் நடித்தவர் தான். நீண்ட இடைவெளிக்கு பின்னால் கவுண்டமணி இந்த படத்துல கதாநாயகன் நடித்திருக்கிறார். இந்த படத்துல அவருடைய வசனங்கள் பழைய வீச்சை போலவே இருக்கிறது. அதாவது உடம்பு மெலிஞ்சாலும் நகம் மெலியாது. அந்த மாதிரி கவுண்டமணி வயதாகி விட்டாலும் அந்த ஆண்மை குரல் அவரை விட்டு அகலவே இல்லை. இந்த கேரக்டரை வேற எந்த நடிகரும் ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கம் காட்டுவார்கள். ஏன்னா கவுண்டர் தான். அரசியல்வாதிகளை கவுண்டர் அரசியல்வாதிகளுடைய அயோக்கியத்தனது கவுண்டர் பின்னி எடுத்திருக்காரு. அதாவது அரசியல்வாதிகளை எந்த அளவுக்கு வானொலியில் போட்டு வறுத்து எடுக்க முடியுமோ, தில்லுமுள்ளுகளை அடையாளம் காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வசன விளாசல் செய்திருக்கிறார் கவுண்டமணி. அவருக்கு உள்ள துணிச்சல் அப்படியே தான் இருக்கு. ஏன்னா அரசியல்வாதி இன்னைக்கு எந்த அளவுக்கு தில்லுமுள்ளு பண்ண முடியுமோ, அயோக்கியத்தனம் பண்ண முடியுமோ உச்சகட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அரசியல் மீதே மக்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க என்கிற ஒரு அவலமான நிலையை கவுண்டமணி இந்த படத்தின் மூலம் எடுத்து காட்டியிருக்கிறார். இந்த படத்தில் நிறைய புதுமுகங்கள் நடித்திருக்கிறாங்க. ஆனாலும் படத்தினுடைய மெசேஜ் என்னன்னா, விவசாய நிலங்கள் இந்தியாவிலே அப்படியே இருக்கணும். ஏன்னா விவசாயத்தை நம்பிதான் இந்தியா இருக்கு. கிராமங்களில் கிராம ராஜ்யம் தான் இந்தியாவை உயர்த்தும் என்று மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார்கள். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. எல்லா விளைநிலங்களும் இன்றைக்கு வீட்டுமனைகளாக மாறிவிட்டன. விவசாய நிலங்கள் வீட்டுமனைகளாக மாறினா பூவாக்கு சோத்துக்கு என்ன பண்றது? நெல் பயிரிட்டதானே நமக்கு நெல் அரிசி சோறு கிடைக்கும். அதை எல்லோருமே மறந்து விட்டோம். அதை இந்த படத்தில் மறுபடியும் நினைவூட்டி இருக்கிறார்கள். படத்தினுடைய இயக்குனர் ஆரோக்கியதாஸ், அவருக்கு நம்முடைய பாராட்டு. ஆதி கருப்பையா ஒளிப்பதிவு. கிராமத்தை பச்சை பசேல் வயல்வெளிகள், கிராமத்தில் விவசாயிகள் படுகிற அவஸ்தைகள் இதையெல்லாம் அருமையா மனதில் பதியும்படியாக ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் ஆதி கருப்பையா. அவருக்கு நம்முடைய பாராட்டுக்கள். படத்துக்கு இசையமைத்திருப்பவர் கே. அவர் ஏற்கனவே 2-3 படங்களில் இசையமைத்திருக்கிறார். இந்த படத்திலையும் பாந்தமா ஒரு கிராமிய படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு தெம்மாங்கு மெட்டை கொடுக்க வேண்டுமோ அந்த அளவு கொடுத்திருக்கிறார் கே. 2-3 பாடல்கள் கேட்கும்படி இருக்கின்றன. கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் ஆரோக்கியதாஸ். கவுண்டமணிக்கு எப்படி தேவையான பஞ்சு டயலாக்களை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்திருக்கிறார். காமெடி நடிகராக இருந்த கவுண்டமணியை கதாநாயக அந்தஸ்துக்கு வைத்திருக்கிறார். ஆனா அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்பது கேள்விக்குறி. ஏன்னா ஹீரோ ஒரு அஜித், விஜய், கமல், ரஜினி சொன்னா அதை ஜனங்க ஓ அப்படியா ஹீரோ அப்படின்னு ஏத்துப்பாங்க. காமெடி நடிகர் தானே அப்படின்னு சீரியஸா சொல்ற விஷயத்தை கூட சிரிச்சிருவோம். அது நம்முடைய ஒரு வீக்னஸ், அதே பலம்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு கவுண்டமணி சொன்ன டயலாக்கை எந்த அளவு மக்கள் மனதில் போய் பதிந்தது என்றால் அது கேள்விக்குறிதான். 49 ஓ நல்ல படம். ஆனா சரியா மக்களிடம் போய் சென்றடையவில்லை. நல்ல பாடம், நல்ல மெசேஜ் மக்களை போய் சென்றடைஞ்சாதான் அந்த படம் வெற்றி பெறும். இந்த படத்துக்கான சரியான ப்ரமோஷன் தயாரிப்பாளர் இயக்குனர் கொடுக்க தவறிவிட்டார். ஆனால் 49 ஓ மக்களை சென்றடைவதில் ஒரு தயக்கம், ஒரு பின்னடைவு இருந்தது உண்மைதான். ஆனா 49 ஓ எங்கேயாவது தியேட்டர்ல ஓடி இருந்தா போய் பாருங்க.